வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு கூடுகை. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. ஹம்மிங் பேர்ட் ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் சாதனைகள். கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபேர்வெல் பார்ட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. ஸ்பெல்லிங் பி தேர்வில் வெற்றி பெற்ற நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு கூடுகை. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட பராக்கிரமசாலி 2026 என்னும் தலைப்பை உள்ளடக்கிய எழுச்சி ஊட்டும் கூடுகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பாஸ்டர் ஜஸ்டின் சாம்வேல் அவர்கள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கில் நாசரத் கல்வி குழுமத்தின் 8 நிறுவனங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கைபேசியினால் வரக்கூடிய தீய விளைவுகள், வாழ்க்கையை வீணாக்கும் போதைப் பொருட்களின் பயன்பாடு ஆகியவற்றை சமுதாயத்தை விட்டு அகற்றுவதற்கு உதவி புரியும் இறை நம்பிக்கை போன்றவற்றை குறித்து மிக தெளிவாக பாஸ்டர் ஜஸ்டின் சாம்வேல் எடுத்துரைத்த முறை அனைவரையும் கவர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு நாசரத் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் இருண்ட குகையினுள் இருந்து விடுபட்டு நல்வாழ்வை வாழ ஊக்கப்படுத்தி பாடல்களாலும் வேத செய்திகளாலும் மனமகிழச் செய்த பாஸ்டர் ஜஸ்டின் மற்றும் அவரது குழுவினருக்கு பள்ளியின் நிர்வாகம் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்ந்தனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் இன்பச் சுற்றுலா சென்றனர். பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் ஜபத்தோடு இப்பயணத்தை தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி அருகில் உள்ள குயின்ஸ்லாந்து தீம் பார்க்கிற்கு எம் பள்ளியில் இருந்து LKG முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் இன்பச் சுற்றுலா சென்றனர். இப்பயணம் We are Nazareth என்ற இன்ப முழக்கத்தோடு தொடங்கியது. நம் பள்ளி சிறார்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், டிராகன் ஃபிளை, தம் ரோல், மினி வீல், டார்க் ஹவுஸ், ஃபன் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், 3D ஷோ, ட்ரெயின் போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். மாணவர்கள் அனைவரும் தங்கள் கொண்டு வந்த உணவுகளை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். மாலை 5 மணி அளவில் இன்பத்துடனும் பாதுகாப்புடனும் பள்ளி வளாகத்தை வந்து சேர்ந்தனர். இச்சுற்றுலா வரவிருக்கும் தேர்வின் பயத்தை போக்கி படிப்பின் மீது இன்னும் ஆர்வத்தை கொண்டு வரும் வழிகாட்டியாய் அமைந்தது. ஹம்மிங் பேர்ட் ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த மாதம் ஹம்மிங் பேர்ட் ஒலிம்பியாட் தேர்வு நடந்து முடிந்த நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்தேர்வுகள் ஜூனியர் KG, சீனியர் KG மாணவர்கள் மற்றும் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான சர்வதேச அளவிலான ஒரு போட்டித் தேர்வாகும். இத்தேர்வு கணிதம், அறிவியல், ஆங்கிலம், ஹிந்தி, கணிப்பொறியியல், பொது அறிவு மற்றும் தமிழ் உட்பட பல்வேறு பாடங்களில் மாணவர்களின் பகுத்தறிவு மற்றும் திறனை மேம்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது. இத்தேர்வுகள் பொதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் முதல் டிசம்பர் வரை எம் பள்ளியில் நடைபெறும். இந்த தேர்வுகள் மாணவர்களின் போட்டி மனப்பான்மையை வளர்ப்பதுடன் அவர்களின் IQ மற்றும் பகுத்தறிவு திறனை மேம்படுத்த உதவுகிறது. நடந்து முடிந்த தேர்வுகளில் 55 தங்க பதக்கங்களும் வெள்ளி பதக்கங்களும் வெண்கல பதக்கங்களும் எம் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் பெற்றனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் ஹம்மிங் பேர்ட் ஒலிம்பியாட் தேர்வின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெனிஃபர் அவர்களும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை கொடுத்து ஊக்கப்படுத்தினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் சாதனைகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் திருநன்றவூர் ஜெயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா அமைப்பின் ஆதரவுடன்
செப்பா அகாடமி இணைந்து நடத்திய 19வது மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் நாசரத் பள்ளி மாணவன் வி கௌஷிக் மற்றும் 5ஆம் வகுப்பில் பயிலும் மாணவி எஸ் தன்ஷிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். 10 வயதிற்குட்பட்ட வெப்பன் நிகழ்வில் வி கௌஷிக் கலந்து கொண்டு தன் திறமையை வெளிப்படுத்தி மாநில அளவில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாணவி எஸ் தன்ஷிகா சிலம்ப போட்டியில் சிறப்பாக விளையாடி பரிசுகளை பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் மாணவர்கள் சென்னை அம்பத்தூர் சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ட்ரீம் கலாம் ரன் மாரத்தான் 2026 போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு தொடர் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டனர். காலை 5:30 மணி அளவிற்கு துவங்கிய இம்மாரத்தான் போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களுக்கு 3 கிலோமீட்டர், கல்லூரி மாணவர்களுக்கு 5 கிலோமீட்டர், பொதுமக்களுக்கு 8 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. கிரீன் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள ஊக்குவித்த காரணத்தினால் எம் பள்ளிக்கும் பொறுப்பேற்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் கேடயம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள், டி-ஷர்ட் மற்றும் பதக்கம், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். போதைப் பொருட்கள் எதிர்ப்பு விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. இவ்வாறு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களை எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மனதார பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கராத்தே போட்டியில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவி கடந்த 15/2/2026 அன்று மயிலாப்பூரில் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி சார்பில் நடைபெற்ற நேஷன் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி வி நவ்யா இண்டிவிஜுவல் கலாவில் பங்கு பெற்று கலர் பெல்ட் பெற்றுள்ளார். அம்மாணவிக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பையை பரிசாக வழங்கி எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தன் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபேர்வெல் பார்ட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான ஃபேர்வெல் பார்ட்டி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் கடந்த 7/2/2026 அன்று காலை மாணவியருக்கும் மாலை மாணவர்களுக்கும் மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மாணவிகள் சக்தி, ஷாலினி, அனுமிதா, ஸ்ரீ ஆகியோர் ஆசிரியர்களின் அயராத உழைப்பையும் தன்னம்பிக்கை ஊட்டி வாழ்வில் உயர வழிகாட்டிய தன்மையினையும் எடுத்துரைத்து இறைவனுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தங்களின் பணிவான நன்றியினை தெரிவித்தனர். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஃபுல் அட்டெண்டன்ஸ் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவி எல் ஷாலினி அவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் சிறப்பு பரிசினை வழங்கி கௌரவித்தார். மாணவர்களும் தங்களை வளர்த்துவிட்ட பள்ளியின் பெருமையினை மனதார வாழ்த்தினர். மாணவர்கள் கே சஞ்சய், ஆர் பாலாஜி, எஸ் அசில் ஆகியோர் பள்ளியின் நினைவுகளை கதை கதையாய் பேசி மகிழ்ந்த கணங்கள், மறக்காத நினைவுகளாய் எடுத்துரைத்த விதம் ஆசிரியர்களையும் பள்ளியின் முதல்வரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஃபேர்வெல் பார்ட்டி மாணவ மாணவியருக்கு நீங்காத நினைவுகளையும் மகிழ்வான தருணங்களையும் என்றென்றும் நினைவுபடுத்தும் என்பதில் ஐயமில்லை. விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் வாழ்த்துரை வழங்கி தன்னுடைய ஜபத்தின் மூலம் மாணவ மாணவியர்களை ஆசிர்வதித்து பிரியா விடை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கிளப் ஆக்டிவிட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கிளப் ஆக்டிவிட்டி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்றனர். மாணவர்களுக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், சிங்கிங், டான்சிங், எம்ப்ராய்டிங், உல்லன் கிராஃப்ட், பெயிண்டிங், டிராயிங் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ஆண்டு முழுவதும் கற்றுக்கொண்டதை இப்போட்டியில் மிக சிறந்த முறையில் வெளிப்படுத்தினர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். ஸ்பெல்லிங் பி தேர்வில் வெற்றி பெற்ற நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.
ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் ஆங்கில திறமைகளை மேம்படுத்தும் விதமாக எம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்பெல்லிங் பி தேர்வில் பங்கு பெற்றனர். இத்தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் சான்றிதழ் மற்றும் மெடல் அணிவித்து கௌரவித்தார். மேலும் இத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் ஸ்டேட் லெவலிற்கு தேர்வாகியுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.